பின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். கடவுள் எங்கு இருக்கின்றான் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் கடவுள் எங்கு இருப்பான் என்பதற்கான பதிலாக நான் இன்று உங்களோடு ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு சிறந்த இறைபக்தன் தான் இந்த கதையினுடைய நாயகன். 4 வேதங்களையும் கற்றுணர்ந்தவன், சிறந்த இதிகாசங்களான இராமாயணம் படித்தவன், மகாபாரதம் படித்தவன், சிவபுராணம் படித்தவன், பல இலக்கியங்களை படித்து வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்வியல் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, இறைப்பணி என்றால் என்ன, ஆலயம் தொழுதல் என்றால் என்ன, இவற்று எல்லாவற்றையும் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சடங்கு சம்பிரதாயங்களிலும் கரை தேறியவனாக அவன் இருந்தான். ஒரு நாள் அவன் கங்கா தேவியை வணங்கும் விதமாக காசிக்கு சென்று கங்கையிலே புனித நீராட வேண்டும் என்பதற்காக கிளம்பினான். அவ்வாறு கிளம்பிக் கொண்டிருந்தவன் வழியிலே தன்னுடைய காலணி அருந்துவிட்ட காரணத்தினாலே அந்த காலணியை சரி செய்து கொள்வதற்காக வழியிலே இருந்து செருப்பு தைக்கும் தொழிலாளியிடத்திலே தன்னுடைய காலணியை அவன் தந்து, இதை கொஞ்சம் சரி செய்து தாப்பா என்று சொன்னான். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, நம்மை நாடி அவருடைய ஒரு சிக்கலுக்கு தீர்வுக்காக அவருடைய காலணியை நம்மிடத்தில் தந்திருக்கிறாரே, அதை ஒழுங்காக செய்து தர வேண்டும் என்று அந்த செருப்பை சீர்படுத்துகிற வேலையிலே தன்னை முனைத்து கொண்டே அவனிடத்திலே கேட்கிறார், ஏங்க நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்போ அந்த மகான் சொல்லுகிறார், நான் காசிக்கு செல்கிறேன், அங்கே கங்கா தேவியை வணங்குவதற்காக கங்கையிலே புனித நீராடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்தில் செருப்பு தைப்பவனுக்கு மிகுந்த சந்தோஷம். எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் செய்திருக்கிறோம். கங்கைக்கு நம்மால் செல்ல முடியாது, ஆனால் கங்கைக்கு சென்று புனித நீராடுவதற்காக செல்லுகிற ஒரு பெரிய இறைபக்தருக்கு நாம் ஒரு சேவை செய்கிறோம். கங்கை கரைக்கு போவதற்குரிய அத்தனை கரடுமுரடான பாதைகளை எல்லாம் தாண்டி போகக்கூடிய பல தட்பவெட்ப சூழல்களை தாங்கக்கூடிய அளவிற்கு இந்த காலணியை சரி செய்து தர வேண்டும் என்று மிக சிரத்தையாக அந்த காலணியை அவர் சரி செய்து தந்தார். அப்படி சரி செய்து தந்தவுடன் அந்த காலணியை அணிந்து கொண்ட அந்த இறைபக்தர் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடத்திலே கேட்டார், நான் உனக்கு எவ்வளவு கூலி தர வேண்டும்? மிக சரியாக எனக்கு நீ இந்த காலணியை சீர்படுத்தி தந்திருக்கிறாய், உனக்கு நான் எவ்வளவு கூலி தர வேண்டும் என்று கேட்டபொழுது அவன் கையெடுத்து வணங்கி, ஐயா, நீங்கள் இறைவனை சந்திப்பதற்காக கங்கா தேவியை வணங்குவதற்காக காசிக்கு செல்கிறீர்கள். காசிக்கு சென்றால் புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த புண்ணியத்தில் எனக்கு ஒரு பங்காவது கிடைக்கட்டுமே. இந்த வெற்றிலையை கொண்டு போய் நீங்கள் கங்கை நதியிலே எனக்காக போட்டுவிடுங்கள், அது போய் கங்கா தேவியை சேரட்டும் என்று அந்த தாம்பூலத்தை அவன் அந்த பண்டிதரிடத்திலே தருவான். இதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், கங்கை நதியிலே நாம் வேண்டிக் கொண்டு வெற்றிலையோ அல்லது வேறு ஏதாவது பழங்களையோ காய்கறிகளையோ கங்கை தேவிக்கு நான் காணிக்கையாக உனக்கு தருகிறேன் என்றால் கங்கை அதை ஏற்றுக்கொள்வாள் என்பது ஐதீகம். இப்பொழுது இந்த இறைபக்தனுக்கு ஒரே ஒரு சங்கடம்தான் இருக்கும். நாம் மிக சிறந்த இறைபக்தன், ஆன்மீக சடங்குகள் முற்றிலும் தெரிந்தவன், ஆன்மீக ஒழுக்கம் உள்ளவன், ருத்ராட்சம் அணிந்து துளசி நீர் குடித்து 3 வேளை குளித்து மிகுந்த தூய சிந்தனையோடு இறைவனை சந்திக்க செல்கிறோம். ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி கொடுக்கிற தாம்பூலத்தை நாம் கொண்டு போய் கங்கையிலே கரைப்பதா என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவன் காலணியை ஒழுங்காக சரிப்பிடித்து கொடுத்திருக்கிறான். அதை பார்ப்போம் என்று வேண்டா வெறுப்பாக வாங்கி அதை தன்னுடைய வேட்டியிலே முடிந்து கொண்டு அவர் காசியை நோக்கி பயணப்படுவார். இப்போ கதை எங்கு வந்து நிற்கிறது என்றால், அந்த இறைபக்தன் காசிக்கு வந்து காசியில் இருக்கின்ற அந்த கங்கை நதிக்கரையிலே வந்து தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு காணிக்கையாக அவன் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் கங்கை நீற்றிலே கரைய விட்டு பின்பு குளித்து மூழ்கி எழுந்தான். அப்படி எழுந்திருக்கிற பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, அந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒரு தாம்பூலம் கொடுத்தானே, அதையும் போட்டால் என்ன, போனால் போவது, போட்டு விடுவோம் என்று அவன் அந்த வேட்டியில் முடிந்து வைத்திருந்த அந்த வெற்றிலையை எடுத்து கங்கை நதியிலே போடுவான். அப்போது தான் திரைப்படங்களில் வருகின்ற
கிராஃபிக்ஸ் என்று சொல்வார்கள், அனிமேஷன் ஷாட், கிராஃபிக்ஸ் ஷாட் என்று சொல்வார்கள். அதை போன்று அதிசயமாக கங்கை நதியிலே இருந்து கங்கா தேவியினுடைய கைகள் மேலே வந்து அந்த தாம்பூலத்தை எடுத்துக்கொண்ட ஒரு காட்சியை வியப்பும் அதிர்ச்சியும் அதிசயமும் கலந்தவாறு அந்த இறைபக்தன் பார்த்தான். இறைபக்தனுக்கு ஒரே ஆச்சரியம். நாம் 3 வேளை குளித்தோம், நன்றாக மந்திரங்களை உபதேசித்தோம், மந்திரங்களை கற்றுக்கொண்டோம், மந்திரங்களை உருச்செய்தோம், ருத்ராட்சம் அணிந்தோம், இறைவனுக்குரிய காவி உடையைத்தான் தரித்தோம், எல்லோருக்கும் நல்லதுதான் செய்தோம், ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினோம், மக்கள் மனதில் இருந்த கசப்புக்களை அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றினோம், ஒரு தூய்மையான வாழ்க்கையை நடத்திய நமக்கு காட்சி தராத கங்கை தேவி ஒரு சாதாரண செருப்பு தேய்க்கும் தொழிலாளி கொடுத்த கசங்கிய அந்த வெற்றிலையை பெற்றுக்கொள்வதற்கா வந்தாள் என்று அவன் யோசித்து கொண்டிருந்த பொழுதே கங்கை தேவி மீண்டும் நீரிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய கைகளை வெளியே நீட்டி ஒரு அற்புதமான தங்கமும் வைரமும் நவரத்தினங்களும் கலந்த ஒரு வளையல் ஒன்றை அந்த இறைபக்தனிடத்திலே கொடுத்துவிட்டு மறைந்து விடுவாள். இப்பொழுது இறை பக்தனுக்கு மிகுந்த ஆச்சரியம். ஒரு சாதாரண வெற்றிலையை பெற்றுக்கொண்டு நமக்கு இவ்வளவு அற்புத வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு நவரத்தின வளையலை கங்காதேவி தந்திருக்கிறாளே, இது மிகப்பெரிய பாக்கியம், இதை உடனடியாக தன் மனைவியிடத்திலே சொல்ல வேண்டும் என்று காசியிலிருந்து நேராக அவன் மனைவியிடத்திலே வருவான். அப்படி அவன் மனைவியிடத்தில் வந்த பிறகு மனைவி அந்த வளையலை பார்த்து அதிசயப்படுவாள். இது ஏதோ ஒரு அரண்மனைக்கு உரிய சொத்து போல, மாமன்னர்களுடைய ராணி அணிய வேண்டிய நகை போல இருக்கிறது. என்ன இருந்தாலும் இதை நாம் அணிவது என்பது சரியாக வராது. கடவுள் இப்படி தோன்றி நமக்கு இதை கொடுத்தார் என்று நீங்கள் இதை மன்னரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், அல்லது செருப்பு தேய்க்கும் தொழிலாளியிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், அதுதான் சரியாக இருக்கும் என்று அவனுடைய மனைவி சொல்லுவாள். இறைபக்தன் சாதாரண செருப்பு தேய்க்கும் தொழிலாளியிடத்தில் இந்த வளையலை கொண்டு போய் கொடுத்தால் அவனுக்கு என்ன தெரியும்? நாய் பெற்ற தங்கம்பழம் போல் அதை உருட்டி கொண்டே இருப்பான். இதனுடைய வேலைப்பாடு தெரிந்த, இதனுடைய நுணுக்கம் தெரிந்த, இதனுடைய தரம் தெரிந்த, இதனுடைய விலை தெரிந்த மன்னரிடத்திலேயே கொண்டு போய் கொடுத்து விடுவோம் என்று அவன் காசிராஜனை போய் சந்திப்பான். இதுதான் இந்த கதையினுடைய இறுதி கட்டம். காசிராஜனை சந்தித்து இந்த இறைபக்தன் சொல்லுவான், ஐயா, நான் இது போல் என்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் புனித யாத்திரையை மேற்கொண்டு நான் அந்த கங்கையினுடைய புனித நீரிலே குளித்து எழுந்த பொழுது ஒரு வறியவன் தந்த வெற்றிலையை நான் கங்கை நீரிலே கரைத்த பொழுது கங்காதேவி என் கண்முன்னே தோன்றி அவளுடைய பரிசாக எனக்கு இந்த வளையலை தந்தால் அதை நான் உங்களிடத்திலே கொடுத்து விட்டு பொன்னும் பொருளும் பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது மன்னருக்கும் மிகுந்த சந்தோஷம். மன்னர் வளையலை பார்த்தார், மிக அற்புதமாக இருக்கிறது என்று உடனடியாக ராணியிடத்திலே கொடுத்து இந்த வளையலை பார் என்று சொன்னார். ராணி கையிலே போட்டு பார்த்துவிட்டு எனக்காகவே செய்தது போலே இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறது என்று ராணியும் சந்தோஷப்பட்டாள். மன்னர் கைமாறாக அந்த இறைபக்தனுக்கு பரிசு கொடுக்கிற பொழுது ராணி மன்னரின் காதிலே ஏதோ சொல்லுகிற பொழுது மன்னருக்கு திடீரென்று கோபம் வந்தது. சற்று குரலை உயர்த்தி, இறைபக்தரே, உன்னிடத்திலே நான் நியாயமாக ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியான பதில் சொல்லாவிட்டால் நான் உனக்கு தண்டனை கொடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது இறைபக்தன் சற்று அதிர்ச்சி அடைந்து, என்ன மன்னரே, நான் பரிசு பெறுவதற்காகத்தானே இப்படி விலை உயர்ந்த வளையலை கொண்டு வந்து தந்தேன், நீங்களோ என்னை தண்டனை தருவேன் என்றெல்லாம் பயமுறுத்துகிறீர்களே, உங்கள் சந்தேகம் என்ன? நிச்சயமாக இது திருடப்பட்ட நகையல்ல, இது கங்காதேவி தான் எனக்கு பரிசாக தந்தாள் என்று சொன்ன பொழுது மன்னர் சொல்லுவான், அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் என் மனைவி என்ன சொல்லுகிறாள் என்றால், ஒற்றை வளையலை எந்த பெண்களும் அணிவதில்லை, அது இறைவனுக்கும் தெரியும், 2 வளையல்களாகத்தான் தந்திருப்பார், ஜோடி வளையலாகத்தான் தந்திருப்பார், ஒன்றை நீ ஒளித்து வைத்து கொண்டு இன்னொன்றை எனக்கு பரிசாக தந்திருக்கிறாய், அந்த ஒன்றையும் நீ கொண்டு வந்து தந்துவிடு, இல்லை என்றால் உனக்கு நான் தண்டனை தருவேன், நீ 2ஐயும் தந்தால்தான் உனக்கு பரிசு தருவேன் என்று மன்னர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கடுமையாக பேசுவார். இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாது, எப்படியாவது இப்போதைக்கு தப்பிப்போம், பிறகு யோசிப்போம் என்று சொல்லி, ஐயா மன்னர் அவர்களே, எனக்கு 2 நாள் அவகாசம் தாருங்கள், நல்ல செய்தியோடு வருகிறேன் என்று சொல்லி அரண்மனையை விட்டு வெளியே வந்து விடுவான். ஆனால் பாதுகாப்புக்காக மன்னர் காவலர்களை இவன் பின்னால் அனுப்புவார்.
இவன் தப்பித்துச் செல்வதற்கு வழி இல்லாமல் தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து சொல்லுவான். இது என்ன பிள்ளையார் பிடிக்க குரங்கு பிடித்த கதையாக மாறி போய்விட்டது. ஒரு வளையலை தந்தால் பரிசும் பொன்னும் பொருளும் தருவார் மன்னர் என்று பார்த்தால் இன்னொரு வளையலை கேட்கிறாரே, எங்கே போவது அந்த வளையலுக்கு என்று சொல்லும் பொழுது அந்த மனைவி சொல்லுவாள், இந்த வளையலே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி கொடுத்த தாம்பூலத்திற்கு பரிசாகத்தானே கிடைத்தது. வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்று செய்து பாருங்கள். அந்த தொழிலாளியிடத்தில் போய் நான் இன்னொரு முறை கங்கைக்கு செல்லுகிறேன், இன்னும் ஒரு முறை எனக்கு தாம்பூலம் தா என்று சொல்லுங்கள். அப்படி அவன் தாம்பூலத்தை தந்தால் நீங்கள் மறுபடியும் அதே போல் கங்கை நதியிடத்திலே கரைத்து விட்டு கங்காதேவியை வேண்டுங்கள். அவள் ஒரு வேளை இன்னொரு வளையலை தந்தாலும் தரலாம் என்று ஒரு யோசனையை சொல்லுவாள். அந்த யோசனையை கேட்டுக்கொண்டு செருப்பு தைக்கும் தொழிலாளியை அந்த இறைபக்தன் போய் சந்திப்பான். அப்படி சந்திக்கிற பொழுது அவன் கேட்பான், நான் கங்கைக்கு செல்ல போகிறேன், எனக்கு நீங்கள் தாம்பூலம் தாருங்கள் என்று சொன்ன பொழுது செருப்பு தைக்கும் தொழிலாளி கொஞ்சம் சிரித்துவிட்டு சொல்லுவார், இப்பொழுது தானே ஐயா போய்விட்டு வந்தீர்கள், இன்னொரு முறை போக வேண்டிய அவசியம் வராதே. நீங்கள் உண்மையான இறைபக்தராக இருந்தால் ஒரு முறை கங்கையிலே குளித்தாலே உங்களுடைய பாவம் போய்விடுமே. ஏதாவது சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலை என்னிடத்திலே சொல்லுங்கள். அடியவன் நான், வறியவன் நான், கடைக்கோடியில் வாழுகிற சாதாரண மனிதன் நான், என்னால் என்றால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த இறைபக்தன் சொல்லுவான், ஒன்றுமில்லை, நான் நீ கொடுத்த தாம்பூலத்தை கங்கை நீரிலே போட்ட பொழுது கங்காதேவி பரிசாக ஒரு வளையலை தந்தால் அதை நான் உன்னிடத்தில் சேர்க்காமல் மன்னரிடத்திலே தந்தேன். மன்னர் இப்பொழுது ஜோடி வளையலாகத்தான் கிடைக்கும், ஒரு வளையலை நீ ஒளித்து வைத்திருக்கிறாய், அதை தந்தால்தான் உனக்கு பரிசு, இல்லையேல் தண்டனை என்று என்னை மிரட்டுகிறார். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை உன் தாம்பூலத்திற்கு கங்காதேவி எழுந்தருளுகிறாளா என்று பார்ப்பதற்காகத்தான் நான் உன்னிடத்திலே வந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொன்னான், அதோ நான் ஒரு குடுவையிலே கொஞ்சம் தண்ணீர் வைத்திருக்கிறேனே, அதை நான் செருப்பு தைக்கும் நூல்கள் அருந்து போகாமல் இருப்பதற்காக, ஈரப்பதத்தில் வைப்பதற்காக அந்த குடுவையை பயன்படுத்துகிறேன். அந்த குடுவை தண்ணீரை நீ கங்கையாக நினைத்து இந்த தாம்பூலத்தை அதிலே போடு. கங்காதேவி எங்கிருந்தாலும் வரத்தான் வேண்டும், வருகிறவள் வருவாள், வராதவள் எங்கு போனாலும் வரமாட்டாள் என்று யதார்த்தமாக சொல்லிவிட்டு அவன் வேறொரு காலனியை சீர்படுத்துகிற வேலையிலே இருப்பான். இவன் நம்பிக்கையற்றவனாக அந்த தாம்பூலத்தை நான் போட்டால் எப்படி சரியாக வரும், அது நீதான் போட வேண்டும், போன முறை உன்னால் கங்கைக்கு வர முடியாது, அதனால் நான் சென்று போட்டேன், இந்த முறை நீ சொல்லுகிற கங்கை உன் குடுவையில் அல்லவா இருக்கிறது, நீயே போடேன் என்று அவன் சொல்ல அவர் அவ்வாறே அந்த வெற்றிலையை போட்டு கங்காதேவியை வணங்கிவிட்டு, இறைபக்தரே, நீங்கள் கையை அந்த குடுவைக்குள் வைத்து பாருங்கள், வளையல் தெரிகிறதா என்ற பொழுது அந்த குடுவைக்குள்ளே இன்னும் ஒரு வளையல் கிடைத்தது என்று அந்த கதை முடியும். என் இனிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, இறைவனை தரிசிப்பது, ஞானம் பெறுவது என்பது எங்கு வேண்டுமானாலும் தேடலாம். அது ஒரு நம்பிக்கை தருகிற செய்தி. சிலர் ராமேஸ்வரத்திற்கு போய் தரிசித்துட்டு வந்தால் பாவம் போகும் என்று சொல்லுவார்கள், அது ஒரு செய்தி. சிலர் காசிக்கு சென்று கங்கையிலே குளித்தால் பாவம் போகும் என்று நம்புவார்கள், அது ஒரு செய்தி. சிலர் தலைக்காவிரியிலே குளித்தால் பாவம் போகும் என்று நினைப்பார்கள், அது ஒரு செய்தி. ஆனால் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லுகிறேன். கங்கையிலே நனைத்தெடுத்தாலும், காவிரியிலே நனைத்தெடுத்தாலும், ராமேஸ்வரத்தில் நனைத்தெடுத்தாலும், எந்த மருந்துகளிலும் எந்த மந்திரங்களில் நனைத்தெடுத்தாலும் பாகக்காய் இருக்கிறதே, அதனுடைய கசப்புத்தன்மை மாறவே மாறாது. ஆனால் அந்த பாகற்காயிலே கொஞ்சம் தேனை கலந்து ருசித்து பார்த்தால் கசப்பை காட்டிலும் இனிப்பு அதிகமாக இருக்கும். அதுபோலத்தான் மனம் என்கின்ற அந்த பாகற்காய்க்குள்ளே இறைவன் என்கிற தேனை நீங்கள் ஊற்றி பார்த்தீர்கள் என்றால் இறைவன் நீங்கள் தேடிச் செல்ல வேண்டாம், உங்களை தேடி வருவான் என்கின்ற ஆன்மீக செய்தியை பகிர்ந்து கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். வணக்கம்.